ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோக்குள்ள தி கோட் திரைப்படம் செப்டம்பர் 3, அதாவது இன்னைக்கான இந்த நேர முடிவுபடி தமிழகத்தில் மட்டும் தி கோட் திரைப்படம் இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது, ஸோ எத்தனை ஷோ போடுறது உறுதியாக இருக்குது, இதுவரையும் எவ்வளோ டிக்கெட் விற்பனை இருக்குது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படத்திற்கு யாரெல்லாம் டிக்கெட் வாங்கிட்டீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. படத்துக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பா, இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் சார் நடிப்பில் வெளியாக உள்ள திரைப்படம் தான் கோட். இந்த திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக போகுது. இன்னும் தி கோட் திரைப்படம் வெளியாக ஒரு நாள் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு நிலையில தற்பொழுது தமிழகத்தில் மட்டும் தி கோட் திரைப்படம் இதுவரையும் எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது டே 1ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் 1824 ஷோ போடுறது உறுதியாக இருக்குது. 4,78,061 டிக்கெட் வந்து விற்பனை இருக்கு. இதன் மூலம் 9,22,89,000 வரை கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்குது. இரண்டாவது நாள்ல இதுவரையும் கோட் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 1,810 ஷோ போடுறது உறுதியாக இருக்குது. 5,58,00,000 வரை வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்குது அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும். மூணாவது நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா 1,787 ஷோ போடுறது உறுதியாக இருக்குது. இதன் மூலம் 5,78,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும். இதனைத் தொடர்ந்து நான்காவது நாளில் 4,66,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. 1,710 ஷோ போடுறது உறுதியாக இருக்குது. அதாவது இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா டே 1ல இருந்து டே 4 வரையும் 31,64,00,000 வரையும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் தி கோட் திரைப்படம் இந்த நாள் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. மொத்தமாக 7,346 ஷோ போடுறது உறுதியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ரஜினி சார் நடிப்பில் வெளியான ஜெயிலர் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 26,20,00,000 வரை வந்து கலெக்ஷன் இருந்தது. ஸோ தற்பொழுது தி கோட் திரைப்படம் ஜெயிலர் திரைப்படத்தோட சாதனையை முறியடித்திருக்கு. இது தமிழகத்தில் மட்டும் தி கோட் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துருக்கிறோம். ஸோ அடுத்து கர்நாடகா, கேரளா, மலேசியா இந்த மாதிரி அதர் ஸ்டேட்டில் தி கோட் திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.